ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிரிட்ஜ் நெட்ஒர்க்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஹோஸ்ட் பற்றி பார்க்கலாம். நெட்ஒர்க் டைப் வந்து ஹோஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஹோஸ்ட் நேம்லேயே ஹோஸ்ட் இருக்குது. அப்போது இது என்ன பண்ணும்னா ஹோஸ்ட் மிஷினோட ஐபியை வந்து ஷேர் பண்ணிக்கும். இப்போ இதுதான் வந்து உங்களோட விண்டோஸ் ஹோஸ்ட் மிஷின். சாரி ஃபார் த டயக்ராம்ஸ். இப்போ இதுக்குள்ளே தான் வந்து உங்களோட டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ள நீங்க கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். இப்போ பிரிட்ஜ் டைப்ல என்ன பார்த்தோம், நீங்க எந்த பிரிட்ஜில் அசைன் பண்றீங்களோ அந்த பிரிட்ஜுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கும். இங்க வந்து எப்படி இருக்குன்னா, உங்க பிசிக்கல் மிஷினோட லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ் இருக்குல்ல, 127.0.0.1 இந்த ஐபியில் இந்த ஐபியில் தான் எல்லா கண்டெய்னருமே ரன் ஆகும். ஒரு கண்டெய்னருமே யூனிக் போர்ட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கும். ஐபி வந்து காமன். பிரிட்ஜ் டைப் மாரி யூனிக் ஐபி கிடையாது. எல்லா கண்டெய்னருக்குமே 127.0.0.1 இந்த சப்நெட்டில் வர்ற ஐபி தான், இந்த ஐபி தான் எல்லா கண்டெய்னருக்குமே லோக்கல் ஹோஸ்ட். உங்களோட ஒரு கண்டெய்னரும் ஒரு போர்ட்டு, 3001, 5001, 8081, 5173, 5174, இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெய்னர் வந்து மல்டிபிள் போர்ட்டை ஷேர் பண்ணிக்கும். பட் ஐபி வந்து காமன். யூனிக் போர்ட் ஐபி வந்து காமன், போர்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். யூனிக் போர்ட்ஸ், இதுதான் வந்து ஹோஸ்ட் நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து உங்களோட டேட்டா பேஸ் வந்து உங்கள் லோக்கல் மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை வந்து கண்டெய்னரைஸ் பண்ண விரும்பலை. அப்போ வந்து உங்கள் மிஷின் இருக்கும், விண்டோஸ் மிஷின் ஆர் மேக் லினக்ஸ் எதோ வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து உங்களோட போஸ்ட்கிரஸ் சர்வர் ஐ திங்க் 5174 நினைக்கிறேன் போர்ட்டு, அதில் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களோட கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர் வந்து இதுதான் வந்து டாக்கர். இதுக்குள்ள உங்கள் கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது இது வந்து பிரிட்ஜில் இருந்துச்சுன்னா அவுட்டர் வேர்ல்டு கம்யூனிகேஷன் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஹோஸ்ட் நெட்வொர்க்கில் ரன் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். 127.0.0.1 உங்கள் கண்டெய்னர் வந்து 127.0.0.1/3000 ரன் ஆகுது. அப்போ கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் ரெண்டுத்துக்குள்ளேயுமே. அதுதான் வந்து ஹோஸ்ட் நெட்வொர்க்கோட அட்வான்டேஜ். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ நார்மலாக வந்து விண்டோஸ் ஆர் மேக் இருக்குன்னா அதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து host டாட் டாக்கர் டாட் இன்டர்னல். இது வந்து என்னன்னா, நீங்கள் விண்டோஸ் மிஷின் ஆர் மேக்கில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு எழுதுறீங்களா, லினக்ஸ் எதுவாக வேணுமோ இருக்கலாம், லோக்கல் ஹோஸ்ட்னு எழுதுறீங்கல்ல, அதுக்கான ஈக்குவலண்ட் டாக்கர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. டாக்கர் வந்து லெவரேஜ் பண்ணி இந்த கமெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதே வந்து லினக்ஸ் மிஷினாக இருந்துச்சுன்னா உங்கள் மிஷினோட லோக்கல் ஐபி 192 ஆர் 177 சம்திங் இருக்கலாம். அந்த ஐபி வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணும். விண்டோஸ்னா docker.host.internal, லினக்ஸ் மிஷின்னா 192 அது மிஷினோட ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணும். இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்துட்டு 127.0.0.1 தான் கனெக்ஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணும். இது வந்துட்டு இந்த மோடில் நீங்கள் வந்து உங்கள் கண்டெய்னரை ரன் பண்ணிங்கன்னா ஹோஸ்ட் நெட்வொர்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும் 0.0.0.0, அதாவது லோக்கல் ஹோஸ்ட்லேயே கனெக்ஷன்ஸ் வந்து எங்கேருந்து வேணுமோ அக்செப்ட் பண்ணு. கனெக்ஷன் இதுக்கு என்ன அர்த்தம்னா, அக்செப்ட்ஸ் கனெக்ஷன் ஃப்ரம் எனிவேர். எனிவேர்னா வெளில இருந்து கிடையாது, எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்லேருந்து. உங்கள் விண்டோஸ் மிஷினுக்குள்ளே மல்டிபிள் நெட்ஒர்க்ஸ் ரிசோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கலாம். அது டாக்கர் ஒன்றா இருக்கலாம், வேறு ரிசோர்ஸ் இருக்கலாம். இங்கே இருந்தெல்லாம் வந்து 127 கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்து விண்டோஸ் மிஷினோட கனெக்ஷனை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு 0.0.0 ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து இங்கே டாக்கர் இன்ஜின் வேறு எங்கேருந்து வேணுமோ கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கும். இதை நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணணும். லைக் வந்து எனக்கு வந்து 0.0.0 சர்வரை ஹோஸ்ட் பண்ணு, கனெக்ஷனை வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் விண்டோஸ் மிஷின் இல்லாமல் மற்ற நெட்வொர்க் ரிசோர்ஸ்லேருந்து கனெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கும். அதை சொல்கிறது தான் 0.0.01, சாரி 0.0.0.0. இப்போ நம்ம இதுக்கான டெமோ ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்கர் நெட்வொர்க் இன்ஸ்பெக்ட் எதை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோன்னா ஹோஸ்ட்டு பாருங்கள். நேம், ஹோஸ்ட் ஐடி,
எப்போ கிரியேட் ஆயிருக்குன்னு காட்டுது. ஸ்கோப் வந்து லோக்கல், டிரைவர் வந்து ஹோஸ்ட், டிரைவர் வந்து பிரிட்ஜ்னா டிரைவர் பிரிட்ஜ்னு இருக்கும். இந்த நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டும் நம்ம போன வீடியோவில் யூஸ் பண்ண கமெண்ட் தான். அதை பார்க்காதவங்க அந்த போன வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை இப்போ வந்து கண்டெய்னர் 2 ரன் பண்ணலாம். டாக்கர் ரன் -p 3000 :5173 -d -name c1 -network host image react :v1. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்கு கொண்டு ரன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் c2 8070 3001. சாரி, ஸ்பேஸ் வரும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் பப்ளிஷ்டு போர்ட்ஸ் ஆர் டிஸ்கார்டட் வென் யூஸிங் நெட்வொர்க் மோட்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பார்த்தோம்ல முன்னாடியே, ஹோஸ்ட் நெட்வொர்க் வந்து உங்களோட ஹோஸ்ட் நெட்வொர்க் மூலம் நீங்கள் கண்டெய்னர் ரன் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் ஹோஸ்ட் என்ன மிஷின் வச்சுருக்கீங்களோ அதோட ஐபியை ஷேர் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து போர்ட் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே டாக்கரே வந்து போர்ட் மேப் பண்ணிவிடும். நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மேப் பண்ணணுன்னு வேணாம். ஹோஸ்ட் மோடில் ரன் பண்ணுறப்ப இது ஒரு அட்வான்டேஜ். இதுதான் வந்து போட்டிருக்கு வார்னிங்னு. இப்போ நம்ம மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரன் பண்ண 2 கண்டெய்னர் உள்ள காட்டுது. இப்போ இதை நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் போய் செக் பண்ணலாம். c1. இப்போ இதில் வந்து நம்மளால் பிங் பண்ண முடியாது. பிங் பண்ணணும்னா அந்த கண்டெய்னர் வந்து ஐபியில் ரிசால்வ் ஆகணும். நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் பிங் பண்ணுவீங்க. லோக்கல் ஹோஸ்ட்லேயே லோக்கல் ஹோஸ்ட் வந்து ரிசால்வ் ஆகாது. ஸோ நம்ம வந்து கேர்ள் பண்ணி பார்க்கலாம். அதில் அதுக்கு வந்து நான் கேர்ள் ஏற்றிக்கிறேன். ஏபிகே ஆட் கேர்ள். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கேர்ள் பண்ணலாம். கேர்ள் http :/ இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் வந்து 5173. ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம எந்த போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அந்த போர்ட்டு தான் மேப் ஆகும். நம்மளால் எக்ஸ்பிளிசிட்டாக மேப் பண்ண முடியாது. அப்புறம் நம்மளோட HTML ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்கு அதை கேர்ள் பண்ணி பார்க்கலாம். கேர்ள் http :/ லோக்கல் ஹோஸ்ட் வரைக்கும் வந்துருச்சா? ஓகே, 8070. இதில் பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஏன் எரர் வருதுன்னா, நம்ம வந்து கேர்ள் பண்ணுறப்ப ஸ்பெசிஃபிக்காக என் பாயிண்ட் சொல்லணும். எந்த என் பாயிண்ட் இருக்குன்னு அப்போ மட்டும் தான் நமக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும். ஹலோ வேர்ல்டு. இப்போ இதே இது வந்து நம்மளால் ஸ்ப்ரிங் கண்டெய்னர்லேருந்து பண்ண முடியும். CLI கேர்ள் இன்ஸ்டால் பண்ணும். APT கெட் அப்டேட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இது பார்த்துருப்போம். நமக்கு வந்து கரெக்டாகவே பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகலை. ஏன்னா ஐபி யூட்டில்ஸ் பேக்கேஜ் வந்து அவங்க கரெக்டாக வந்து அந்த இதில் செட் பண்ணல. அதனால் நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியல. பட் கேர்ள் வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம டவுன்லோட் பண்ணி அதை பார்க்கலாம். அப்டேட் ஆகிடுச்சு. APT கெட் இன்ஸ்டால் கேர்ள். எஸ், அவ்வளோதான். இப்போ வந்து கேர்ள் http :/localhost :5173 நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன். ஸ்ப்ரிங்குக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் நெட்வொர்க்கு. ஹோஸ்ட் நெட்வொர்க்கு பொறுத்த வரைக்கும் ஹோஸ்டோட ஐபியை ஷேர் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹோஸ்ட் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஒரு 4 டைப் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.